ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி 4 வயசு குழந்தைக்கு பலாசோ பேண்ட்டு கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேண்ட்டு கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். என்னோடய சைடு இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஃபோல்டட் எட்ஜு, அந்த சைடு இருக்கிறது வந்து ரா எட்ஜு, 4 லேயராக இருக்கும் அந்த சைடு. நான் வந்து 4ஆக கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இடுப்பு சைடு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றே முக்கால்லேருந்து 2 இன்ச் அந்த அளவு இருந்தால் போதும். பெரியவங்களாக இருந்தால் ஃபுல்லாக 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கம்மி சைஸ் இருந்தாவே போதும், 1 இன்ச்சே போதும். ஆனால் மேலே வந்து கொஞ்சம் ரா எட்ஜஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அதை மட்டும் மடக்கி ஒரு தையல் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டிங் வந்து எதுக்கு அப்படின்னா, இடுப்பில் வந்து நம்ம த்ரெட்டு வைப்போம்ல கயிறு வைக்கிறதுக்கு, அதுக்காக இந்த அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பேண்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 17.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து 2 இன்ச் அளவுக்கு காலை மடக்கி தைக்கிறதுக்கு விட்டுக்கிறேன். கால் கீழே மடக்கி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு, மேலே வந்து இடுப்புக்கு மடக்கி தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு 10 இன்ச் அளவுக்கு நான் அகலம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா பலாசோ பேண்ட்டு அப்படிங்கிறதுனால அதோட சுற்றளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கீழே வந்து 10 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே தையலுக்காக 1 இன்ச் விட்டுக்கிறேன். இடுப்பு சைடு இடுப்போட அகலம் வந்து நான் 8 இன்ச் கொடுக்குறேன். 8 இன்ச்சுக்கு மேலே நம்ம தையலுக்கு 1 இன்ச் அளவு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்ட அளவில் இருந்து தான் நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணுவோம். இப்போ இடுப்புலேருந்து ஷீத் அளவு, இது வந்து நம்ம உட்காரும் போது ஃப்ரீயாக இருக்கணும். அந்த இடத்துல உட்காந்து எந்திரிக்கிறது, கால் விரிக்கிறது அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காக இப்போ வந்து 8 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த இதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். 8 இன்ச் அளவுக்கு ஷீத்தோட அளவும் கொடுத்துக்கிறேன். இடுப்போட அளவும் 8 தான், ஷீத்தோட அளவும் 8 தான். இப்போ வந்து தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விடுவோம். அது வந்து மேல் பக்கமாக எடுக்கணும். இப்போ 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன்னா 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். அந்த 7 இன்ச் மார்க் பண்ணதில் இருந்து நான் 1.25 இன்ச்சு வெளிப்பக்கமாக நான் ஒரு டாட் வச்சு ஆம் ஹோல் வந்து கர்வ் மாதிரி வரையும்ல, அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அந்த வரைஞ்ச அளவுலேருந்து நான் கீழே காலுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. இடுப்பு 8 இன்ச்சு, ஷீத் 8 இன்ச்சு, கால் அகலம் வந்து 6 இன்ச்சு. துணியோட மொத்த ஹைட் வந்து 17.5. இப்போ ரெடி அளவு இருக்குல்ல, ரெடி அளவுலேருந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. நம்மளோட ரெடி அளவு ஷீத்துக்கு 8 இன்ச்சு. இப்போ மார்க் பண்ணும்போது பாருங்கள் 8 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. எப்போவுமே வந்து தையலுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம வெளியே 1 இன்ச் விடுவோம். ஆனால் இந்த ஷீட் மெஷர்மெண்ட்டில் மட்டும் மேல் பக்கமாக விடணும். அப்போ தான் வந்து இப்போ நான் வரைஞ்சது வந்து கரெக்டாக வரும். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம்.
நான் அடியில் ஒரு துணியை வந்து கட் பண்ணாமையே விட்டுட்டேன், அதனால் அதையும் சேர்த்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிந்தட்டிக் கொஞ்சம் ரப்பர் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது, வழுக்கி வழுக்கி கோணையாக தான் போகுது. ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணியிருக்க சைடு வந்து கெட்ட பக்கம், அதாவது உள் பக்கம். மார்க் பண்ணாத சைடு வந்து மேல் பக்கம், நல்ல பக்கம். 2 கிளாத்துலேருந்து ஒரு கிளாத் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே கால் பக்கம் நான் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இது 10 இன்ச்சுன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது 6 இன்ச்சு தான். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தையல் விட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு துணியவும் நம்ம தையல் விட்டுக்கலாம். மார்க் பண்ண சைடு வந்து துணி மேல் பக்கமாக வர்ற மாதிரி நம்ம தைச்சுக்கணும். தையல் வந்து மேலே வரணும். பேண்ட்டு தைக்கும் போது எப்போவும் நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு காலை இந்த மாதிரி மடக்கி தைச்சிக்கணும். நார்மல் பேண்ட்டு தைக்கும் போதுமே அப்படி தான். இந்த பலாசோ பேண்ட் வந்து நார்மல் ஸ்டிச்சிங்கை விட, அதாவது நார்மல் பேண்ட் வந்து கட் பண்ணுவோம், மேலே பட்டிக்காக நிறைய கன்ஃபியூசன்ஸ்லாம் வரும், மேலே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரே கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோவா ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டும் இதுக்கு தேவையில்லை. ஈஸியாக XL XXLன்னு நம்ம தைச்சிக்கலாம் சைஸு. இப்போ கீழே 2ஐயும் நான் தைச்சிட்டேன். இதில் நல்ல பக்கமும் ஜாயினாக இருக்கிற மாதிரி நான் அது உள் பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் பக்கத்தை நான் மேலே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 சைடும் வந்து இடுப்புலேருந்து ஷீத் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சைடு நம்ம ஓப்பன் விடுவோம், இடுப்புக்கு கயிறுக்காக. கயிறும் வச்சுக்கலாம், எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து கயிறு தான் வச்சு காமிக்க போகிறேன். பேண்ட்டோட கிளாத்லேயே நான் வந்து கயிறு வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே இடுப்புலேருந்து மடக்கி தைக்கிற அளவு வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு வந்து இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி 1 இன்ச்சை வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக தையல் விடணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கயிறு வந்து வைக்கிறோம்ல, அந்த கேப்புக்காக தான். இடுப்புலேருந்து நம்ம அந்த கேப் விடுவோம், அதுக்காக இந்த 1 இன்ச் வந்து நான் கேப் விட்டுருக்கேன். மேலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். சென்டரில் வந்து அந்த 1 இன்ச்சை வந்து விட்டுறணும், தையல் விடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்ப அந்த மார்க்கிங் 1 இன்ச்லேருந்து ஃபுல்லாக நம்ம தையல் விட்டுக்கலாம். இது வந்து டபுள் தையல் விட்டுக்கணும். இப்போது அந்த த்ரெட்டை வந்து 1 இன்ச்சுக்கு தையல் விடாமல் இருக்கும்ல, அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கேப் வரும். இதுதான் வந்து நம்ம துணியை வந்து உள்ளே சொருகிறதுக்கு நம்ம கொடுத்த அலவன்ஸு. ஒரு சைடு இப்போ நம்ம மார்க் பண்ணி தைச்சாச்சு. அடுத்த சைடு வந்து நம்ம இந்த மாதிரி கேப் விட்டு தைக்க தேவையில்லை, ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கேப் வந்து ஒரு சைடு மட்டும் விட்டால் போதும். இதுக்கும் டபுள் ஸ்டிச் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அந்த சைடு மட்டும் இந்த தையலுக்கு விட்ட துணியை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம்.
சுடிதார் டாப்பில் வந்து நம்ம சைடு ஓப்பன் விடும்போது இந்த மாதிரி மடக்கி தைப்போம். அந்த மாதிரி இந்த கிளாத்தை மடக்கி தைச்சிக்கலாம். ஏன்னா இந்த ஓட்டை விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம கயிறு கிளாத்தை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கும் போது இந்த கிளாத்தில் தடுக்கி அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தையல் விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே நம்ம சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிசுரும் வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக இந்த சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி மடக்கி தைச்சா போதும். ஒரு சைடு தைச்சிட்டு அப்படியே அந்த பக்கமாக திருப்பி இன்னொரு சைடும் மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹோல் மட்டும் தனியாக தெரியும். இன்னொரு சைடு வந்து அந்த மாதிரி மடக்கி தைக்க தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து அந்த ராய் எட்ஜை மட்டும் தனியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபோல்ட் பண்ணியும் தைக்கலாம். இது வந்து சிந்தட்டிக் கிளாத்துங்கிறதுனால நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணாலுமே அது வந்து கிளாத் கொஞ்சம் நகர்ந்து சல்லடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ காட்டன் கிளாத்து, நார்மல் கிளாத்து அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம அயன் பண்ணி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம மடக்கின இடம் அப்படியே நிற்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி நிற்காது, ரப்பர் மாதிரி இழுத்துட்டே தான் போகும். அதனால் எந்தளவுக்கு நம்ம எந்தெந்த இடத்துல சேஃப்டி பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல சேஃப்டி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அந்த ராயட்ஜை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் விட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல 1.5 இன்ச்சுக்கு, அந்த அளவில் வச்சு மீதி துணியை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஃபோல்டாக பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம மடக்கி தைச்சிட்டோம், அதனால் இன்னொரு ஃபோல்டு பண்ண தேவையில்லை. அந்த அளவில் அப்படியே மடக்கி வச்சு அது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு ரவுண்டுக்கு ஒரு தையல் விட்டால் போதும், டபுள் ஸ்டிச் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம உள்ளவே ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதனால் துணி எதுவும் வெளியே வராது. இப்போது அந்த ஹோல் வந்து நமக்கு வெளியே தெரியும், அது மூலமாக நம்ம உள்ளே சொருகிக்கலாம். பேலன்ஸ் வந்து இந்த கால் சுற்றளவு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சுது. காலோட லாஸ்ட்லேருந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும், நடுவுலேருந்து போகக்கூடாது. ஒரு காலோட எண்டுலேருந்து சென்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காலோட எண்டுக்கு போகணும்.
கீழே கால் அளவும் கரெக்டாக இருக்கணும். சென்டரும் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்க தையலும் பேக் சைடு இருக்க தையலும் வந்து ஈவனாக மீட் பண்ணணும். அடுத்தது கீழே இன்னொரு காலும் வந்து கரெக்டாக ஈவனாக முடியணும். அந்த மாதிரி தைக்கணும். எந்த இடத்துலையுமே மேலே கீழே இருக்கக்கூடாது. ரெண்டும் ஈவனாக மீட் பண்ணணும். இதுக்கும் வந்து டபுள் ஸ்டிச் வேணும். அவ்வளோதான், ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் வந்து நம்ம கயிறு மட்டும் உள்ளே அட்டாச் பண்ணணும். இந்த நான் கொடுத்துருக்க கேப்பில் வந்து எலாஸ்டிக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கயிறும் இந்த மாதிரி நம்ம தைச்சி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் பேண்ட் கிளாத்லேயே வந்து இந்த மாதிரி கயிறு ரெடி பண்ணிட்டேன். சுற்றளவு வந்து பேண்ட்டோட சுற்றளவுக்கு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வெளியே ஒரு 3 இன்ச்சுக்கு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து இழுத்து முடிச்சு போடும்போது அந்த நூல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து உள்ளே சொருக ஆரம்பிச்சிடலாம். சொருகிறதுக்கு வந்து பின்னில் வந்து ஃபஸ்ட்டு அந்த நாட்டு த்ரெட்டை வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோல் வழியாக உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு சைடு விட்டு அடுத்த சைடு இருக்க கேப் வழியாக நம்ம வெளியே எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம பட்டி வச்சு தைக்கிற பேண்ட்டை விட இந்த பலாசோ கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். எந்த அட்டாச்மெண்ட்டும் அதிகமாக இருக்காது. ஒரே கிளாத்தில் நம்ம வந்து மெஷர் பண்ண இடத்த தையல் விடுறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நீங்களும் தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சாதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு பேண்ட்டு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.